என்னாச்சு? ஏன்பா வண்டி நிறுத்திட்டேன்? சும்மாதான் ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு போலாமா? டைம் பாஸா? ஓடமா ஒட்டிக்கமா தொட்டா பத்திக்கமா வன் மக்கர 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 முக்தல தட்டல ஏ அக்கறை அன்டடிச்சு ஓடுறாங்க. கேமரா 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 சார் கிட்ட வந்துட்டோம். அதுக்குள்ளயா சாய் கிங்ஸா ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு கடைசியில டீ குடிக்கலாம் வாங்க கூட்டு போயிட போறாரு. கொஞ்ச நேரம் கூட ஒரு பேஷியன்ஸே இல்லடா உங்களுக்கு. இல்ல ஆடி ஆஃபர் கிராண்ட் அஞ்சப்பர் இங்கயா போறோம்? இல்லையே தாண்டிட்டோமா? எனக்கு டவுட் இருக்கு. என்ன ஷாருக் கான் மாதிரி பார்க்கிங் உள்ள போற வர என்ன பண்ற நீ? சூப்பர் சார். இந்த சாகியா வந்தனால இந்த ஃப்ளேவர்லாம் அதுக்குள்ள அப்படியே இறங்குது. ஜூஸ் வெளியிட்டு பாருங்க. நான் இதை வந்து ஃபுல்லாக சாப்பிட்றேன். தேவையில்லை, சாப்பாடு சாப்பிடு. Welcome to Happy Vlogs. ஹாய் காய்ஸ், ஹாய். ஹாப்பி vlog ஸ்டார்ட் பண்ண 10 நாள்ல நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக நாம இப்போ ஒரு இடம் போறோம். எங்கப்பா போறோம்? ஆஸ் யூஷுவல் அப்பா எப்பவுமே சீக்ரெட்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாரு. இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது எங்களுக்கு. ஆனால் லஞ்சுக்கு நான் வண்டி கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா கண்டிப்பா ஒரு சின்ன லஞ்ச் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு போற பிளான் கிடையாது. பசங்களுக்கு திடீர்னு மழை பெஞ்சதுனால லீவ் விட்டுட்டாங்க. ஸோ அதை நம்ம வந்து இந்த 1000 இதுவும் சப்ஸ்கிரைபர்ஸும் செலிப்ரேட் பண்ற யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் போனோம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே பட்ஜெட்ல நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு தேடினோங்க. ஜொமேட்டோல இந்த ரெஸ்டாரண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆஃபரோட கிடைச்சிது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இன் சென்னை. மோர் தென் 50 இயர்ஸ் இவங்க சென்னையில் பல லொக்கேஷன்ஸில் இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபுட் ரிவ்யூன்னு சொன்ன உடனே கடையில் இருக்க எல்லா பொருளையும் குவிச்சு வச்சுட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற குரூப்லாம் நம்ம இல்லைங்க. நாம் நம்ம பட்ஜெட்குள்ளே என்னென்ன ஐட்டம் செலக்ட் பண்ணி சாப்பிட முடியுதோ அதனுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான் கொடுப்போம். வாங்க டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். என்னாச்சு? ஏன்பா வண்டி நிறுத்தினீங்க? சும்மாதான் ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு போலாமா? டைம் பாஸா? ஆமா ஒரு டங் ட்விஸ்டர். ஐயோ டங் ட்விஸ்டர். யாரு டங் ட்விஸ்டர் கரெக்டா பண்றீங்களோ உங்களுக்கு சூப்பரான சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. மனசிலாயோ சாங்ல இருந்து நடுவுல வரக்கூடிய அந்த ரேப் பார்த்தா இப்போ 3 பேர் பாட போறாங்க. யார் தப்பு இல்லாம பாடுறாங்க நானும் கண்டுபிடிக்கிறேன், நீங்களும் பாருங்க. கலரை வெட்டிக்கமா, சிலரை ஒட்டிக்கமா, நெத்திலிமா, இல்லைன்னா ஒட்டிக்கமா, தொட்டா பத்திக்கமா, ஓரமா ஒட்டிக்கமா, தொட்டா பத்திக்கமா, வன் மக்கர 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 முக்தல தட்டல பொட்டல கட்டினா மூடு கண்ணா அண்டர் கட்டல தண்டர் கட்டல டூடு கண்ணா இப்படி சூடு அண்டர் ஒன் அண்டர் சூடு கண்ணா. கேமரா கேமரா கேமரா. மல்லிகை சரி இப்போ இவரு இல்ல காவியன் காவியன். ஏ அக்கறை வா 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 ட்ரை பண்ணி விடாத கையில வாங்கி வச்சு பாடு. ஏ அக்கறை ரெண்டரை அக்கறை ரெண்டு. பாரு பாரு கம் ஆன் டெல் டார்லிங் யூ கேன் டு இட் மேன். ஏ அக்கறை ரெண்டரை கலர வெட்டிக்கோ வெட்டிக்கோமா, சிலரை ஒட்டிக்கோமா, நெத்திலி இல்லனா என்னடா பிரேக் பண்ணி பாடுற? நெத்திலி இல்லனா டியூடு கண்ணா. இவர்தான் அந்த டியூடு கண்ணா. ஆருக்கு 2 கல்லறை வெட்டிக்கமா, சில்லறை ஒட்டிக்கமா, நித்திலமா இல்லனா ஒத்திக்கமா, தொட்டா பத்திக்கமா, ஓரமா ஒத்திக்கமா, தொட்டா பத்திக்கமா, வன்மம் கக்கற மக்கற மக்கற மத்தல தட்டல பொட்டலம் கட்டின மூடு கண்ணா, அண்டர் கட்டில ஹண்டர் வண்டாரு சூடு கண்ணா, ஹண்டர் சூடு கண்ணா வண்டாரு டியூடு கண்ணா, இப்படி சூடு கண்ணா, ஹண்டர் சூடு கண்ணா வண்டாரு டியூடு கண்ணா, இப்படி சூடு கண்ணா, அடி
இவ்வளவு தூரம் பாடுங்க, பெரிய விஷயம். இருப்பா ரஜினி ஃபேன் நம்ம காட்டணும், அதே சமயத்துல கொஞ்சம் கஷ்டம் தான். ஆருக்கு 2 கலரை வெட்டிக்குமா, சில்லறை ஒட்டிக்குமா, நெத்திலமா இல்லனா ஒத்திக்குமா, தொட்டா பத்திக்குமா, ஓரமா ஒத்திக்குமா, தொட்டா பத்திக்குமா, வன்ம கக்கர மக்கர மக்கர், முத்தன தட்டல பொட்டல கட்டன மூடு கண்ணா, அண்டர் கட்டல தண்டார் குண்டாரு ஹண்டர் வண்டாரு சூடு கண்ணா, அண்டர் சூடு கண்ணா வண்டா டூடு கண்ணா, கண்ணா இப்படி சூடு, அண்டர் சூடு கண்ணா வண்டா டூடு கண்ணா இப்படி சூடு. எங்க அப்பா எமினம் கேட்ட நானே ஜெயிச்சிட்டேன்றானே அந்த கிஃப்ட் தான் எனக்கே கொடுத்துக்கிறேன். எமினம் கேட்டப்பா சரி என்ன gift சொல்லுங்க அத. கிஃப்டா எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். பாய் பாய் பாய். சீட்டிங் சீட்டிங். சரி நம்ம கிளம்பணும். பாருங்க இது ஆயிருச்சு, மழை நின்னுடுச்சு, ரொம்ப ஹெவி மழையா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா 2 நிமிஷம் நடுவுல நிறுத்தணும். ஹலோ ஹாய் ஸ்வீட்டி. ரோட்ல ஒரு நாய் போகுது, உடனே நம்ம ஆளுங்க ஹலோ ரைட்டா. ஹலோ ஹலோ ஹாய். டேய் பாய்ஸ், நம்ம ரெஸ்டாரண்ட் போக வேண்டிய ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துட்டோம். அண்ட மதுக்குலியா சாய் கிங்ஸா ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு கடைசியில டீ குடிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போயிட போறாரு. சரி பாருங்க. இந்த இடம் நம்ம வந்திருக்கோமா? ஹைதராபாதி மண்டி. ஐ எங்கேயும் இல்லையா? போறோம் ஷாக்கா எங்க போறோம்? ஷாக்காப்பா நம்ம எங்க போறோம்? இருடுங்கடா. அப்பா பாப்பா பாப்பா மாப் 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 மாப். கொஞ்ச நேரம் கூட ஒரு பேஷன்ஸே இல்லடா உங்களுக்கு. இல்ல நம்ம டோரா புஜ்ஜி பார்க்க போறோம். மென்டல். நம்ம எங்க போறோம்? ஆடி ஆஃபர் கிராண்ட் அஞ்சப்பர். இங்க போறோம் இல்லையே, தாண்டிட்டோமா? எனக்கு டவுட் இருக்கு. ஹோட்டல் பேர் சொல்றேன். இல்ல தாண்டிட்டோம், நம்ம திருப்பி போவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரீட்லயே இல்லப்பா. அப்படிதான் நினைக்கிறேன் நான். நினைக்காத, கரெக்ட்டா பண்ணு. தப்பதான் நினைக்கிறேன். தியா அழகா இருக்கா தியா. வழக்க போல அப்படியே யூட்டன் அடிப்போம். ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாரு. கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிட்டு திரும்பி இல்ல என்ன வந்தது நம்ம போன இடத்துல கரெக்ட்டா? மேட்ரோ கஃபே மூடிட்டான். நடந்து போறோமா? நம்ம வர வேண்டிய ரெஸ்டாரண்ட் கரெக்டா தான் இருக்கு, நம்ம போலாம். இல்ல எனக்கு புரியல. இப்போ அங்க என்னமோ மாட்ரோ கஃபேன்னு சொன்னீங்க. ஆமா, இப்போ நடந்து போய் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போ. என்ன ஷாருக் கான் மாதிரி பார்க்கிங் உள்ள போற வர என்ன பண்ற நீ? நம்ம அப்பா ஷாருக் கான் இல்ல, ரஜினி பாட்டு பார்த்து பார்த்து ரஜினியா மாற போறாரு. டேய் கம்முன்னு இருடா நீ வேற. இப்பதான் பாடினாரே மனசுல ஆயோ. நம்ம திணறட்டும். இவன் பாவம் நெத்திலி மாட்டல ஏன்னு கேக்குறான். நெத்திலி மாப்பிள. நெத்திலி மாட்டல தான் இருக்கு. நெத்திலி மாப்பிள. சரி வாங்க போலாம், நான் கூட்டி போறேன். வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணலாம்டா. டேய் இங்க ஒண்ணுமே இல்ல, ஜுவல்லரி ஷாப் தான் இருக்கு. ஜுவல்லரி ஷாப்லயே நம்ம போய் சாப்பிடுறோம் இன்னைக்கு, அவ்வளவுதான். வாப்பலாம். பை பை, நான் கட் பண்றேன். சூப்பர் ஸ்டார். ஆமாம், இங்கே கீழே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, இப்போ அது மூடிட்டாங்க, மேட்ரோ காஃபி. ஸோ ஆக்சுவலாக நம்ம மேட்ரோ காஃபி போல் நம்ம மேலே இருக்க அந்த சதர்ன் சைனீஸ் தான் போக போகிறோம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் வெளியே போயிருந்தீங்க எதுக்கோ காய்கறி வாங்கிய வேண்டியோ. அப்போ நான் அப்பா காவியன் வந்து குரங்குப்பேட்டையில் ஒரு படம் பார்த்தோம். இப்போ வந்து அங்கே ஒரு சைக்கிள் இருந்தது, அந்த சைக்கிளில் நடுவில் பார் இருக்குல்ல, அதனால அதை பார்த்தோன்னே அந்த குரங்குப்பேட்டை போட்டு ஓட்டுனாங்க அந்த படத்துலேயும். அதனால தான் ஞாபகம். சூப்பராக இருக்கு. வெதரில் வெளியில் மழைக்கு அதுவுமா ரொம்ப நல்லா இருக்குப்பா. நிஜமாவா? எல்லாமே ஆனஸ்ட் ரிவ்யூவாக கொடுங்க. ஏன்னா எனக்கு வாய் ஊறுதுடா. நூடுல்ஸ் அப்படியே பொறுமையாக சாகியாகுது. அமெரிக்கன் ஷாப்ஸில் கொடுப்பாங்க இந்த நூடுல்ஸ் தான். அந்த சாகியாகுதுனால இந்த ஃப்ளேவர்லாம் அதுக்குள்ளே அப்படியே இறங்குது.
டேஸ்ட்டாக. அது இறங்குனால தான் சாகி ஆகுது ஆக்சுவலாக. ஹானஸ்ட்டாக சொல்லணும் 10 out of 9.5. நான் இங்கே டிஸ்ப்ளே பண்ணுற ப்ரைஸஸ் எல்லாம் 30% டிஸ்கவுண்ட் அப்புறம் என்ன ரேட்டோ அதை தாங்க போட்டிருக்கேன். இந்த கிறிஸ்பினஸ் தெரியுது பயங்கரமா, ரொம்ப நல்லா இருக்கு. போர்ஷன் நல்ல போர்ஷன் நிறையவே இருக்குது. குவான்டிட்டியும் நிறைய இருக்கு. சூப்பராக இருக்கு. நாங்கள் சாப்பிட்ட சில ஐட்டங்களோட ரேட் மட்டும் தாங்க இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். மற்றபடி இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே நாங்கள் சாப்பிட்டதை வச்சே சொல்ல முடியும் அந்த இடத்துல எல்லா ஃபுட்டும் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி பிளாட்டர் டைப்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு ஐட்டமே உங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். எதை விடுக்க எதை எடுக்க. இது வந்து பாயில் பண்ணியிருக்காங்க, இது ஃப்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஃப்ரைட் ஐட்டம்ஸு வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் வேறு இதில் இருக்குது, அதுவும் போனோம். ஜேர்னிஸ் பெரிய லாங் ஜேர்னி இருக்குது எங்களுக்கு. டம்ப்ளிங்கில் நல்லா டிப் பண்ணியிருக்கோம். உள்ள பாரு. அட்டகாசமாக. இந்த மாதிரி டிஷ் கொடுத்தா ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பிக் கையை சேர்த்து கடிச்சிட்டா. பிக் டிப். நாங்கள் சாப்பிட்டதுக்கு 2000 ரூபாய் கிட்ட பில்லு வந்ததுங்க. டிஸ்கவுண்ட் போக 1400 ரூபாய் பே பண்ணோம். எங்களு மஸ்தன் ஆக்சுவலி டம்ப்ளிங்ஸை வந்து யூஸ்வலாக சிக்கன் வந்து ஸ்டஃபிங் கொஞ்சமாக தான் இருக்கும். இது வந்து மேலே இருக்கிற மாவை விட உள்ளே இருக்கிற சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. போய் தான் பார்ப்போமே. ASMR வீடியோ எடுத்துக்கலாம். என்னடா கிறிஸ்பியாக இருக்கும். crushing crackling and crushing. சாஸ் எவ்வளோ எடுத்தாலும் காரமே தெரியல. என்ன ஹாட்டாக இருக்கு. Hot pockets. இது பெருசாக இருக்கு. எப்படி கிடைக்கும்? இது hot இதெல்லாம் pockets. யூஎஸ்ல ஃபேன்சி இருக்கு. இதுக்குன்னு ஒரு கம்பெனியே இருக்கு, ஹாட் பாக்கெட்ஸ்னு. ஓ, ஃபில்லிங்கே ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. இதுமா ஸ்பைசியாக இருக்குப்பா. ஃபில்லிங்கே ஸ்பைசி தான். கடிக்கலாமா? காமிச்சிட்டீங்களா? இப்போ நான் பண்ணுறேன். காரம்லாம் இல்லை, இதுதான் மோட் ஆஃப் லைக் கேபேஜ் தான். ஆக்சுவலாக வச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இன்னும் மெயின்டைன் ஆகுது சூடு. அன்டர் சூடு கண்ணா, அவன்டர் டூடு கண்ணா, இதான் அது. அதை மறந்து சால்ட் வேணும். ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் பண்ணான். மாவு எங்கள் கிச்சனில் வந்து வச்சுருந்தாங்க.
எங்க அம்மா வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு திருப்பி போயிருந்தாங்க. இவன் என்ன பண்ணா, உடனே அந்த மாவுல வந்து சால்ட் பேன்னு சொல்லிட்டு ஒரு கை ஃபுல்லா உப்பு எடுத்து இப்படி போட்டான். போட்டுட்டு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. சமைச்ச வரைக்கும் தோசையை தொட்டு சாப்பிடுறோம் சட்னி கூட, அப்படியே செம்மையா குளிக்குது. யார் பண்ண என்ன பண்ண கேட்டா கடைசியில தான் தெரியுது நம்ம தலைவர் சால்ட் பேன்னு சொல்லிட்டு உப்பெடுத்து போட்டாங்க. கடைசியில அவனே ஒருத்தர் பழையசுல பண்ண. அதனால எப்பவுமே இவன்கிட்ட உப்பு டப்பாவை மட்டும் மறைச்சே வச்சிருவோம். எது பார்த்தாலும் எடுத்து போட்டுருவான். ஜூஸியா இருக்கு சிக்கன். காட்டு ஜூஸ் வெளியிட்டு பாருங்க. ஒருவேளை பிராத்தா இருக்குமோ? சிக்கன் பிராத். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டீம்டு டம்ப்ளிங் சிக்கன் டம்ப்ளிங்ஸ் சாப்பிட்டோம். இப்போ வந்து இது ஃப்ரைடு சிக்கன் டம்ப்ளிங்ஸ். டேஸ்ட் பண்ண ஸ்வீட் சாஸ் அது காமிங்க. மாதிரி ஜூஸியாக ஸோ கார்லிக்ல அது சில்லி கார்லிக் ரைஸ். பாட் கார்லிக்கா? சொல்கிறாங்களே பாட் கார்லிக்னு. உண்மையிலே அந்த கார்லிக்கோட டேஸ்ட்டு தருது. கார்லிக் வந்து ஸ்மோக்டு பண்ண மாதிரி இருந்தது. செம்மையாக ஃப்ளேவர் யாரும் எப்படி இருக்குடி? அப்படியே உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்கு. ஒரு செகண்ட்மா இதில் வந்து கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு மேலே டாப்பில் வச்சுட்டு அட்டர் மட்டர் சூடு கண்ணா, சிக்கன் சாதம் சூடு கண்ணா. சரி, இதுக்கு மேலே பொறுத்தது போதும். பொங்கி எழு அப்படின்னு இந்த பார்ட்டி இறங்குறேன். இதை குக்கிங் பண்ணுறாரு. இந்த சைடு வந்து கார்னரில் சாக்லேட் சாஸ் மாதிரி இருக்கான அது ஒரு சோயா சாஸ் லைட்டாக இந்த கார்னர் வந்து ஊற்றிருக்கேன். சோயா சாஸ் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லாத. சோயா சாஸ் ஊற்றினா எப்படி இருக்கும்னு எங்களுக்கும் தெரியும். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ அதில் சோயா சாஸ் போட்டுட்டான், அதனால உனக்கு வேறு வழி கிடையாது. நல்லா இருக்கு கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். செம்மையாக இருக்குன்னால நீங்கள் கேமரா பார்த்து சொல்லு, நேர்மையாக சொல்லு, நல்லா இருக்கு. உண்மையிலே ஸோ காய்ஸ், இப்போது இங்கே இருக்கிற சீஸ் கேக்ஸில் நாங்கள் என்ன வாங்கணும்னு டிசைட் பண்ணோம். ஆனால் டிசைட் பண்ண வந்து எங்கள் அம்மா ப்ளூபெரின்றாங்க, எங்கள் அப்பா பிஸ்காஃப்ன்றாங்க. நாங்கள் 2 பேரும் ஓரியோ சீஸ் கேக் கேட்குறோம். ஆனால் வந்து என்ன டிசைட் பண்ணுறதுன்னு தெரியல. நான் சொல்கிறதா டிசைட் பண்ணோம் இல்லையா? அதனால் ஒரு ஆப்பு ஆப்பில் வந்து ஸ்பின் தி வீல். ஓகே, சீன்டா பார்க்க டம் டம் தோத்துருவீங்க. சரி, உங்களுக்கு தான் வராது. வாங்க எது வந்து பார்க்கலாம். ஓ மை காட், எது வரப்போது? பிஸ்காஃப் ஓரியோ பிஸ்காஃப். நான் தான் ஜெயிச்சேன். அப்பா கிட்ட சீஸ் கேக் தான். பிஸ்காஃப் சீஸ் கேக். சரி, நேர்மையாக இருக்கும் தான் இன்றைக்குமே ஜெயிப்பாண்டா. பெஸ்ட் ஆஃப் 3 போடலாமா? நோப் 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 போடுறாங்க. நோப் 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 அவ்வளோதான். ஸோ கடைசியில் நான் போய் சைலண்டாக கேட்டு வந்தேன் பிஸ்கட் சீஸ் கேக்குக்கான. அவங்க சொன்ன ரிசல்ட் வந்து ஸ்ட்ராபெரி இல்லை, ஓரியோ இல்லை, பிஸ்கட் இருக்கு இல்லை, ப்ளூபெரி சீஸ் கேக் இருக்கு. ஸோ நம்மளோட நியாயமான வின்னர் வந்து அப்பா. பட் சடன் ட்விஸ்டாக அம்மா ஜெயிச்சிட்டாங்க. அது சே விடு விடு. அடுத்து ஓடிய வாங்கிக்கலாம். அட்டாக்கு வாங்குது. சரி, இந்த வீட்டில் அப்பா ஜெயிச்சாலும் பிளாட் ட்விஸ்ட்டில் அம்மா ஜெயிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு பைட் அம்மாவுக்கு. நான் இதை வந்து ஃபுல்லாக சாப்பிட்றேன். தேவையில்லை, சாப்பாடு சாப்பிடு. சடன் அப்பா முடிச்சிட்டாங்க. ஒரே வார்த்தை. சீஸ் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இந்த சீஸ் கேக்கை இப்படி எடுத்து அப்படிதான் இருக்கும். செகண்ட் பைட் சீஸ் கேக் ஒரே ஆள். கண்டிப்பாக நானே ஃபுல்லாக சாப்பிட்றேன். இல்லை, என்னை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சீஸ் கேக்கே கேட்டேன். நல்லா இருக்கடா. ரொம்ப நல்லா
பொறுமையா சாப்பிடலாம். இதான் best. இது thick-ஆ இருக்கு பாருங்க flavor. க்ரீமே thickness. நல்லா இருக்கு. நான் பொறுமையா ரசிச்சு சாப்பிடுவேன். ருசிச்சு சாப்பிடு. மைனஸ்னு சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு ஏசி தான் வச்சுருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் அந்த கூலிங் பத்தலை. அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஏறுற அந்த ஸ்டேர்ஸ் நீட்டாக வச்சுருந்துருக்கலாம். சாப்பிடு சாப்பிடு. Thank you for 1000 subscribers. Next vlogல மீட் பண்ணலாம். Until then, bye from Happy Vlogs. போகும்போது சர்ப்ரைஸாக ஒரு கேம் விளையாடணும்ல, அதே மாதிரி வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் தரேன்னு சொன்னான். என்னடா சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தா மேடம் டிரைவிங். பதறாதீங்க ஜி, பதறாதீங்க. போட்டுக்குமா ஃபர்ஸ்டா ஏய் கம்னரு 100ல போங்க 4 100ல வீலிங்மா வீலிங் நீ போதண்டா உங்க அம்மாவை கெடுக்க வீலிங் அம்மா.